வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சி ரைஸ். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம், ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போட்டு பிரிஞ்சி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மெத்தடில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 3 எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. ஆனியன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 2 தக்காளி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் கூட தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம காய்கறி ஒன்று ஒன்றா போடலாம். கேரட் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் தனி மிளகாத்தூளும் மட்டும்தான் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கரம் மசாலா சேர்க்காமல் வெறும் தனி மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் செய்கிற பிரிஞ்சி டேஸ்ட்டு அப்படியே எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக வரும். நமக்கு கரம் மசாலா சேர்த்தா அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல்லு தான் டாமினேட்டிங்காக இருக்கும். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி 2 கப்பு நான் மிக்ஸ் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன். அரைச்ச தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் தண்ணி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இதில் காய்கறியோடு நம்ம அளந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை கொதிக்க விடணும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, பாஸ்மதி அரிசி நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை மேலால் தூவி விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சு தம் போட போகிறோம். யூஸ் பண்ணாத ஒரு பழைய தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கிங்க. அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. அது மேலே இந்த பேன் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஒரு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. ப்ரெட்டை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதை தனியாக ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் டீப் ஃப்ரையே பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பிரிஞ்சியோடு சேர்த்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா உதிரியாக பிரிஞ்சி சூப்பராக வந்திருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸாக அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் அந்த பிரிஞ்சியோடைய ஃப்ளேவர் நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கல்யாண வீட்டில் இந்த பிரிஞ்சி இது மாதிரி தான் செய்வாங்க. நான் அந்த ரெசிபி கேட்டு தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.